ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதை பத்தின வீடியோனா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க லாங் வீடியோ போடுங்கக்கா, அப்புறம் ஹேரை ட்ரை பண்ற வீடியோ போடுங்கன்னா அதோட வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் ஒரு குட் நியூஸும் இருக்கு. அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாரும் என்னை அக்கா அக்கான்றீங்க. நானும் சின்ன பிள்ளை தான். எனக்கு 25 வயசு தான் ஆகுது. என்னோட நேம் சத்யபிரியா. என்னோட நேட்டிவ் சேலம். இன்னைக்கு வெளியே போற வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதனால ஏர் கூலர் வச்சு காய வச்சிட்டு இருக்கேன். ஃபேன்ல காய வைங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுல ஃபேன் மட்டும் தான் போட்டிருக்கேன், வாட்டர் எல்லாம் வராது. சும்மா இதையே ஃபேனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரைபாட் வச்சு செட் பண்ணிட்டு நான் பெட்ல உட்காந்துட்டு பின்னாடி ஏர் கூலர் வச்சு செட் பண்ணிட்டேன். ஏர் கூலர்ல நல்லா காத்து அடிக்க இந்த மாதிரி முடியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு இருந்தேன்னா முடி நல்லா கொஞ்ச நேரத்திலே காஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரத்திலே காஞ்சிருச்சு. நான் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காது ஓரத்துல ஒவ்வொரு சைடா காய வைங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டீங்கன்னாவே கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். நான் முடிய காய வச்சுட்டு இருக்கும் போதே என்னோட வீட்டுக்கார தோசை சுட்டு நைட்டு தக்காளி சட்னி செஞ்சிருந்தேன். அது மிச்சம் இருந்துச்சு. அப்படியே ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு கொடுத்தாங்க. அப்படியே முடிய காய வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு எங்க போனோம்னா ஹாஸ்பிட்டல் தான் போனோம். டாக்டர் காலையில 10 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி வாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த வீடியோவெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கே 10 ஆயிடுச்சு. நடுவுல டிராபிக் வேற. இதுக்கு நடுவுல டாக்டர் கால் பண்ணி எங்க இன்னும் வரல, பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு கால் வேற பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சு 10:15க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஆனா பிளட் டெஸ்ட் எடுக்கிறவங்க 10:30க்கு வரன்ட்டு திரும்ப போயிட்டாங்க. அவங்க வந்ததும் பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு குளுக்கோஸ் ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. அதை ஒரு வாட்டர் கேன் தண்ணியில கலந்து குடிக்க சொன்னாங்க. அது குடிக்கிறதுக்குள்ள கண்ணு மொழியெல்லாம் பிரிங்கி வெளியே வந்துருச்சு. வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க செகண்டாவும். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்கேன் பண்ணலான்ட்டு கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணலான்னு பார்த்தா அந்த குழந்தை திரும்பவே இல்லை. உன் குழந்தை திரும்பவே மாட்டேங்குதுமா, கை காலெல்லாம் அசைக்குது, குப்புறப்படுக்கணும், குப்புறப்படுத்தாதான் அந்த ஃப்ளூயிட் லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். ஒருவேளை உங்களோட பாடியில எனர்ஜி இல்லாம கூட இருக்கலாம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, 3 மணிக்குள்ள வந்துருங்க அப்படின்னாங்க. சரி, 2 மணிக்கு தான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே போனோம். போயிட்டு மீல்ஸ் தான் ஆர்டர் போட்டு மீல்ஸ் சாப்பிட்டு அப்புறம் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அப்புறம் கரெக்டா இருக்கு. பேபி ரொம்ப ஹெல்தியா இருக்கு. அப்பதான் கொஞ்சம் உசுரே வந்துச்சு. என்னட்டையாச்சும் கை கால் அசைக்குதுன்னாங்க. என்னோட வீட்டுக்கார்ட்ட குழந்தை அசையவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவருதான் ரொம்ப பயந்துட்டாரு. ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணி வாக்குல வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. என்னோட வெயிட் 49.8, ஹைட் 155. பிளசண்டா ஆன்டீரியர் பொசிஷன்ல இருக்கு. பேபியோட ஹார்ட் ரேட் 173 BPM. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தலையோட வளர்ச்சி மட்டும் 12 வாரத்துக்கு இருக்கு. உடம்போட வளர்ச்சி 11 வாரம் 6 நாளைக்கு இருக்கு. நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. என்னோட வீட்டுக்காரையும் ஸ்கேன் பண்ற ரூம்ல கூப்பிட்டு ஹார்ட் பீட் ஸ்பீக்கர் மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க. குழந்தை கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது எல்லாம் காட்டினாங்க. எனட்டெல்லாம் காட்டல, எனக்கு போட்டோல தான் காமிச்சாங்க.